ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபூசனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி நிலராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் நாயன் சுக்கிர பகவான். இந்த ராசியில்தான் இரண்டு பெண் கிரகங்கள் சுக்கிர பகவான் ஆட்சி பலமும் சந்திர பகவான் அதி உச்சமும் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. இந்த ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களும் அயராதவர்களும் உலகத்தை கலைக்கிடும் உத்தம யோகம் பெற்றவர்களாம் இருக்கின்றாங்க. இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே இவர்களும் உலகத்தை உள்ளங்கைகளை அசைத்திடும் மகா ஸ்திரயோகம் பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் முக அழகை பற்றி வர்ணனை செய்வதிலும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் ஆடம்பர பிரியமாகவும் அமானுஷமான ஆற்றலை பெறக்கூடியவராகவும் பலரும் இருந்த வண்ணம் இருக்கின்றாங்க. வார்த்தை ஜாலத்தால் மற்றவரை நம்ப வைக்கும் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் என்றே கூறலாம். பிரியமானவர்களே, வரும் 35 நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை முத்தாரண முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ரிஷபராசி பெறப்போகிறது. ஏனெனில் நீங்கள் மிருகசீரிசம் கார்த்திகை ரோகிணிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஷபராசிக்கு இந்த நட்சத்திரத்தில் உள்ள ராசி திசையான சூரிய திசை, சந்திர திசை, மேலும் செவ்வாய் திசை நடந்திருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மகா பாக்கிய யோகமும் பணக்கார யோகம் பெற்றவர்களாக இயற்கையிலேயே இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் பிறந்த இடமும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும், நீங்கள் செல்லும் இடமும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும். திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு முன்பும் என்றும் ஆடம்பரமும் அதீதமான செல்வாக்கு யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் என்றே கூறலாம். பிரியமானவர்களே, இந்த குரு பகவான் பிரகஸ்பதி பெருந்தனத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும், பொன்னாபரணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் குரு பகவான் 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான இந்த கடகமனைக்கு அதி உச்சம் அடைவார். இது 8 கோடிய படபரஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கும் குரு பகவானே லாபாதிபதியாக இருக்கும் குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அதி உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை 7ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்ல கூட்டாளிகளின் ஒத்துழைப்பாலும் நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் கணவழி ஆதரவாலும் மனைவழி ஆதரவாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் முத்தான முதல் தரமான யாகத்தை கொடுத்து இந்த 2026-27 மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை அமையப்படுகிறது. இது நிதர்சனமான உண்மை. மேலுபடி விசேஷ பார்வை 9வது இடத்தை ஒளிமயமான 7வது பார்வை இந்த மகரமனையை பார்ப்பதால் தந்தவெளி ஆதாயங்கள் பலருக்கு பல வகையில் கிடைக்கப் போகிறது. நிலுவையில் உள்ள சொத்துக்கள், வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸ் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாய் தீர்ப்பு வரப்போகிறது. பல நாட்களாக காத்திருந்த எண்ணங்களும் மேலோட போது அரசாங்க ஆதாயமும் உங்களை பல வழிகளில் தேடி வரப்போகுது. இது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்முடைய விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு 10 கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கும், தர்ம கர்மாதியாக இருக்கும் சனீஸ்வர பகவானே லாபம் என்று சொல்லக்கூடிய நீர்மனையில் மீனமனையில் அமர்ந்து அந்த மீனமனையில் உள்ள அந்த சனி பகவானை உச்ச குரு பகவான் 12 வருடத்துக்கு வரும் உச்ச குருநாதன் அந்த சனி பகவானை பார்ப்பதனால் பலருக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய வரத்துகள் இவர்கள் தண்ணீர் போல் இவர்கள் தேடி வரக்கூடிய நேரமும், சிலருக்கு அயல் நாடுகள் கடந்து வெளிநாடுகள் கடந்து தொழில்துறை நிறுவக்கூடிய நேரமும் பலருக்கு வரப்போகுது. பலருக்கு வெளிநாட்டை சுற்றி பார்ப்பதிலும் உலகத்தை சந்தோஷமாய் கழிக்க போகிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் வரும் வருமான பெருக்கமோ தடையிராது, பல வழிகளில் வரும். நீங்கள் செய்கின்ற தொழில் பல வழிகளில் வருமான பெருக்கம். ஏனெனில் 11 குருவன் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் லாபாதி லாபங்கள் பெருகி கோடான கோடி யோகங்கள் பெருகி தனயோகம், படயோகம், செல்வாக்கு யோகம், ஸ்திரச்சொத்து யோகம், ஆரடிமை ஐஸ்வர்ய யோகம் பல வகையில் கிடைத்து இந்த உலகத்தை கலக்கக்கூடிய மன்னாதி மன்னராக பேரின்ப படைத்தவராக பேரதிர்ஷ்டம் பெற்றவராக பல ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வரப்போகிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2026-7 தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய
மகா ராஜயோகம் பெற்றவரும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஏனெனில் இப்படி ஒரு ராஜயோகம் நிகழ்வது குரு பகவான் 3 என்ற சொல்லுடைய மேல்ஸ்தானத்தில் வந்து 7, 9, 11 பார்ப்பது இனிமே 12 இடமாகும். ஒரு மாமங்கத்திற்கு ஒரு முறை வந்து உச்சக்குருநாதன், இந்த உச்சக்குருநாதன் லாபாதிபதி லாபத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு செய்த தொழில் அனைத்தும் பல வழிகளில் வருமான பெருக்கம், தனப்பெருக்கம், குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் கிடைத்து இந்த வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகமும் வாகன யோகத்தையும் அமைக்கக்கூடிய யோகம் பெற்று அனைவருக்கு முன் இங்கே மிகப்பெரிய மெகா கோடீஸ்வர தனயோக பட்டியலில் பல ரிஷபராசிக்காரங்க வரும். 35 நாட்களிலிருந்து முத்தான முதல் தரமான ராஜயோகத்தை அடைய போறீங்க. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் அவசியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ராஜகுருநாதனாக வீட்டிற்கும் அப்பன் குரு ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று நீங்கள் நெஞ்சார நினைத்து மனதார துடித்து அவருக்கு முல்லைப்பூ மலர்களால் சாத்தி மஞ்சள் பட்டாடை உடுத்தி குரு பகவானை நினைத்து இனிப்பு பதார்த்தங்களையும் படையெடுத்து ஓம் பர்சபத்மஜா வித்மகே குரு நிகஸ்தாய தீமகி தன்னோ குரு சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது இந்த ராஜகுருநாதன் உங்கள் வாழ்க்கையில் இழந்த சொத்து சுகத்தை கொடுத்து ராஜயோகமாய் வாழக்கூடிய பணக்காரனாய் பலரை மாற்றுவது வரும் 35 நாட்களுக்கு பிறகு இந்த ரிஷபராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.